ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓலேருந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எஸ்பிஓவில் கண்டினியூ வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும், ஸோ இது எப்படி பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஏ டு இசட் உங்களுக்கு கிளியராக வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே எஸ்பிஓவில் இருந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு தயவு செஞ்சு இது பண்ணுங்க. ஏன்னா தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே அதை கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் இருக்கு. 15ஆம் தேதிக்குள்ள இதை நம்ம பண்ணா மட்டும் போதுமானது. என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே நான் வந்து ஏ டு இசட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். எந்த ஒரு டவுட்டுமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துனாவே உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், தெளிவாக எப்படி பண்ணணும், ஸோ இது கரெக்டாக பண்ணுறோமான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தர போகிறேன். அதனால் நம்மளோட சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக பண்ணி ஆகணும். சாரி, இந்த 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணணும், எல்லாமே உங்களோட ஏ டு இசட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஓவில் உங்களுடைய ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நான் திரும்பி பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, நேற்று பண்ணியிருந்தாலும் சரி, முந்தா நேற்று பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு இப்போ காலையில் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ 12 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? உங்களோட டேட்டா எல்லாமே எஸ்பிஐ சைட்லேருந்து எல்லாமே டெலிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பிளாங்க் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ரொஃபைல் வந்து எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் 12 மணிக்கு மேலே, அதாவது எஸ்பிஐ நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும். தயவு செஞ்சு கரெக்டாக வந்து பண்ணுங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து பேன் கார்டு போட வேண்டிய இடத்துல நான் வந்து நம்பர் போட்டுட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாற்ற முடியாது. அதில் உங்கள் பேன் கார்டு நம்பரும் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க அதில். ஏன்னா 1, 2 ஏதாச்சும் மாத்தி 1 போறதுக்கு 2 போட்டுட்டோம் ப்ரோ அப்படி சொன்னா கூட கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் அது பாதிப்பு வந்து அடையுமே தவிர, ஸோ எந்த விதத்திலும் கம்பெனிக்கு நஷ்டமா போகாது. அதனால ஒரு டைம் பண்ண போறோம். 1000 டைம் நம்ம வந்து உட்காந்து யோசிச்சு நோட்ல, புக்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பொறுமையா நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே எனக்கு வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அது கேட்டு அந்த டவுட்ட வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டெப் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் என்ன பண்ண போகிறோம், ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ப்ரொஃபைல் பண்ணுறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்பிஐ நோட்டீஸ் உள்ள போக போகிறீங்க, போயிட்டு ப்ரொஃபைல் வந்து அந்த ஆப்ஷன் தொட போகிறீங்க, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ணுறது எப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கு நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேங்க் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நான் இப்போ தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுமே கண்டிப்பாக திரும்பியும் ஃபில் பண்ணணும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே உங்கள் மைண்டில் வச்சுங்க. இப்போ திரும்பியுமே நம்ம வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் ஒன் பேன் கார்டு அண்ட் மெர்ஜ்டு ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு மல்டிபிள் எஸ்பிஓ அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் கரண்ட் எஸ்பிஓ மெம்பர். அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற எஸ்பிஓ மெம்பர் வந்து ஒரு ஐடி 3 ஐடி போட்டிருப்பாங்க, 4 ஐடி, 5 ஐடி, 6 ஐடி, இல்லை 2 ஐடி, 3 ஐடி, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஐடிலாம் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேன் கார்டு வேறு வேறு பேங்க் அக்கௌண்ட், அதாவது இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், அது உங்கள் பேரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த 3 ஐடிக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரே பேன் கார்டை வச்சு வேறு வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து 3 ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அதனால சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க 4 அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி, 3 அக்கவுண்ட் வந்துச்சாலும் சரி, நீங்க ஒரே பேன் கார்ட வச்சு ஓகேங்களா? ஒரே ஒரு அந்த நீங்க வச்சிருக்கிற பேன் கார்டு நீங்க வந்து குடுத்துக்கலாம். 3 ஐடிக்குமே ஒரே பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. குடுத்துட்டு பேங்க் அக்கவுண்ட் ஃபில் பண்ணணும்ல, அந்த 3 அக்கவுண்டுமே பேங்க் அக்கவுண்ட் வந்து குடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சு நீங்க 3 அக்கவுண்ட்டையுமே தாராளமா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்கிட்ட ஸ்டேட் பேங்க் இருக்குன்னா, அந்த 3 பேங்க் அக்கவுண்ட்டுக்குமே, அதாவது 3 எஸ்பிஐ அக்கவுண்ட்டுக்குமே நீங்க உங்களுடைய ஸ்டேட் பேங்க்கே குடுத்துக்கலாம். தாராளமா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க 5 ஐடி வச்சிருந்தாலும் சரி, 5 ஐடிக்குமே உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பேங்க் அக்கவுண்ட் குடுத்துக்கலாம். அப்போ ஒரு பேன் கார்ட வச்சு நீங்க ஓல்டு மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் 3 ஐடி, 4 ஐடி வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க தாராளமா உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட ஒரே பேங்க் அக்கவுண்ட் நீங்க தாராளமா குடுத்துக்கலாம். ஆனா என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த ஐடி நேம் இருக்குல்ல, அந்த நேமும் ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கிற மாரி. அதாவது நீங்க குடுக்குற பேன் கார்டு நேமும், நீங்க குடுக்குற அந்த பேங்க் அக்கவுண்ட் நேமும் ஒரே சேமா இருக்கணும். பேன் கார்ட்ல முத்துலட்சுமி குடுத்துட்டு, இதில வந்து கன்னியாகுமரி அப்படி குடுக்கக்கூடாது. ஓகே. அது மாரி வந்து பேர வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி குடுக்கக்கூடாது. பேன் கார்ட்ல என்ன நேம் குடுக்குறோமோ, இப்ப என் நேம் அன்பரசன் அப்படின்னா, பேன் கார்ட்ல அன்பரசன் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல அன்பரசன் தான் இருக்கும். அப்போ இந்த மாரி சேமா தான் குடுக்கணுமே தவிர, மாத்தி வந்து நீங்க குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அப்போ ஒரே பேன் கார்டு மல்டிபிள் ஐடிஸ் வச்சிருந்தாலுமே, நீங்க ஒரே பேங்க் அக்கவுண்ட் குடுத்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 15 தேதிக்குள்ள நீங்க பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து 2வது.
தேர்ட் ஒன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயங்க. இத பத்தி நான் தனியாவே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்டின்னா, எவரிஒன் மஸ்ட் ஹேவ் எனி ஒன் சோசியல் மீடியா அக்கவுண்ட் வித் யுவர் எஸ்பிஓ அக்கவுண்ட் ஹோல்டர் நேம். Facebook, ஷேர்சாட், Instagram, Twitter. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். என்ன அப்டின்னா, ஒண்ணுமே இல்லங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க சோசியல் மீடியா ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. Instagram யூஸ் பண்ணுவீங்க, ஷேர்சாட் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாரி Twitterலாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாரிலாம் யூஸ் பண்றீங்கல்ல. ஸோ அதில நீங்க யூஸ் பண்றது உங்க நேம் வேற எதனா குடுத்துருப்பீங்க. இப்போ வந்து சிக்கோம் பாய்ஸ் இதெல்லாம் வந்து புள்ளிங்கோ பாய்ஸ் இந்த மாரிலாம் நெறைய குடுத்துருப்போம். இல்ல வந்து ஸ்மைலி கிங், லவ் கிங் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா. ஸோ இந்த மாரி வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பேர வந்து நம்ம யூனிக்கா கிரியேட் பண்ண சொல்லிட்டு வேற எதனா பேர் நீங்க வந்து கிரியேட் பண்ணி உங்க ஓன் யூஸ்க்காக நீங்க வந்து பர்சனலா யூஸ் பண்றதுக்காக ஒரு அக்கவுண்ட் வந்து சோசியல் மீடியால நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த அக்கவுண்ட் நீங்க அப்படியே வைங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதுசா ஒரு அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ புதுசா கிரியேட் பண்றதுல எஸ்பிஓல என்ன நேம் நீங்க குடுத்துருக்கீங்களோ, அதே நேம்ல ஒரு அக்கவுண்ட்ட பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் மஸ்ட். ஏன்னா அந்த ஒரு சோசியல் மீடியா வச்சு தான் நம்ம வந்து வொர்க் வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால மஸ்ட் இதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா போதும். எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது Facebook இருக்கா, Facebook மட்டும் வச்சுங்க போதும். ஷேர்சாட் மட்டும். அப்ப இது 4த்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணா மட்டும் போதும். எல்லாமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க 3 ஐடி, 4 ஐடி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து Facebook ஒண்ணு, ஷேர்சாட் ஒண்ணு, Instagram ஒண்ணு இந்த மாரி ஒண்ணு டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கங்க. உங்க ஐடியில எஸ்பிஐல என்ன நேம் இருக்கோ அந்த நேம்ல போட்டு பண்ணீங்க. ஓகேங்களா? இப்ப நான் இருக்கேனே, நான் வந்து 3 ஐடி வச்சிருக்கேன் எஸ்பிஐல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, Facebookல ஒரு அக்கவுண்ட், ஷேர்சாட்ல ஒரு அக்கவுண்ட், Instagramல ஒரு அக்கவுண்ட். இந்த மாரி 3 அக்கவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுல வச்சு ஓப்பன் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இல்ல என்கிட்ட ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா ஒரு ஷேர்சாட் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. புதுசா கிரியேட் பண்ணீங்க. இல்ல நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற அக்கவுண்ட்ட நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. உங்க அக்கவுண்ட்க்குள்ள போயிட்டு அதுல போய் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. வேற எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்ல நீங்க. எஸ்பிஐல என்ன நேம் குடுத்துறீங்களோ அந்த நேம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஒன்னு. ஸோ இத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். அதாவது Facebook, ஷேர்சாட், Instagram இதெல்லாம் எப்படி நீங்க ஓப்பன் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் எப்படி அதிலிருந்து யூசர் நேம் எடுக்கணும்? யூசர் ஐடி எப்படி எடுக்கணும்? எல்லாமே உங்களுக்கு ஏ டூ இசட் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அத வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வந்து வந்துட்டே இருக்கு. அத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமா தான். சோசியல் மீடியா அந்த ஆப்க்கு சம்மந்தமா தான் சொல்றேங்க. என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கிரியேட் சோசியல் மீடியா அக்கவுண்ட் சென்ட் யுவர் நேம், ஸ்டாஃப் ஐடி, சோசியல் மீடியா யூசர் நேம், சோசியல் மீடியா நேம் டூ அந்த மெயில் குடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இல்லங்க. இப்ப நீங்க ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, ஏதாவது சோசியல் மீடியா ஆப். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்சாட்ட வந்து நான் டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு அதில நேம்லாம் போட்டு ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப நான் எல்லாமே பண்ணிட்டேன். சோசியல் மீடியா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த மெயிலுக்கு கீழ குடுத்துருக்காங்கல்ல sbopvtltd@gmail.com இந்த மெயிலுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேமுங்க. அதாவது எஸ்பிஐல குடுத்துருக்கீங்கல்ல நேமு. ஸோ அப்ப அந்த நேமும் நீங்க ஷேர்சாட்ல குடுத்தீங்கல்ல நேம், அது நேம் சேமா தானே இருக்கு. அப்ப அந்த நேம் குடுக்கணும். உங்க நேம் ஓகேங்களா? உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி. எந்த ஐடிக்காக இதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டாஃப் ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சோசியல் மீடியா யூசர் நேம். ஸோ சோசியல் மீடியா யூசர் நேம் நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி மாத்தலாம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ அத எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அந்த யூசர் நேம் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அத பத்தி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப சோசியல் மீடியா யூசர் நேம் வந்து எடுத்துக்கலாம். யூசர் நேம்னா நீங்க ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்றதுக்குள்ள அது கிடையாது யூசர் நேம். இப்ப ஒரு தம்பி உன் யூசர் நேம் தாப்பான்னா நம்ம ஐடி பாஸ்வேர்ட் தர மாட்டோம். யூசர் நேம் போட்டா அப்படின்னா நம்மளுடைய நேம் வரும், அதில நம்மளுடைய ஐடி வரும். அத போட்டு ஃபாலோ குடுக்கலாம். அதுதான் யூசர் நேம். ஓகேங்களா? அத எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சோசியல் மீடியாவுடைய நேம். இப்ப 4 சோசியல் மீடியா இருக்குன்னா, அதில நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு யூசர் நேம் குடுத்தோம்னா, அது எந்த யூசர் நேம் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால தான் சோசியல் மீடியா நேம் கேட்கறாங்க. இப்ப நான் ஷேர்சாட் அந்த யூசர் நேம் குடுத்துட்டு, அதில வந்து எந்த ஷேர்சாட்ட மென்ஷன் பண்ணாம Instagram மென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கங்க, அந்த யூசர் நேம் எடுத்துட்டு போய் நான் ஷேர்சாட்ல போட்டேன்னா வராது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய இருக்கு. அதனால நம்ம எந்த யூசர் நேம் குடுக்குறோமோ, அதுக்கு சம்மந்தமான ஆப் நேம் நம்ம குடுக்கணும். இப்ப ஷேர்சாட்டோட யூசர் நேம் குடுக்குறேன் அப்படின்னா, நான் ஷேர்சாட்டோடைய அது ஆப் நேம் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அதாவது யுவர் நேமு, ஸ்டாஃப் ஐடி, சோசியல் மீடியா யூசர் நேமு, சோசியல் மீடியா இது. ஸோ இந்த இந்த எல்லா விஷயங்களுமே இந்த மெயில் ஐடிக்கு நம்ம என்ன பண்ணணும், மெயில் பண்ணணுங்க. 15ஆம் தேதிக்குள்ள நம்ம மெயில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வொர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இதோட வந்து நம்மளுடைய வொர்க் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன வொர்க் நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டா 15ஆம் தேதிக்குள்ள பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்ப நான் சொல்லப் போற விஷயம் தான் நீ உடனே பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய எஸ்பியூ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனல மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15ஆம் தேதிக்கு மேல அத 4 பாயிண்ட் மேல சொல்லியிருக்கேன்ல, அந்த விஷயங்கள்லாம் பண்ணாதவங்கள உங்களோட ஐடி டெர்மினேட் ஆயிடும். சஸ்பெண்ட் ஆயிடும். எல்லாமே போயிடும். ஓகேங்களா? அப்படி போனவங்க மீதி இருப்பாங்கல்ல, அந்த 4 விஷயங்கள பண்ணவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த நபருடைய கவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த கவுண்ட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும், நோட்டீஸ் போர்டுடைய கவுண்ட்டும் சேமா இருக்கணும். சப்போஸ் அது சேமா இல்ல அப்படின்னா, யார் சப்ஸ்கிரைப் பண்ணல, யார் ஃபாலோ பண்ணல, யார் நோட்டீஸ் போர்ட்ல ஜாயின் பண்ணல அப்படி பார்த்து அவங்களுடைய ஐடி டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நீங்க எஸ்பிஓடைய அஃபிஷியல் டிவிஎம் அஃபிஷியல் அதோடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நோட்டீஸ் போர்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னா,
சோஷியல் மீடியா ஆப் நீங்க எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி யூசர் நேம் எடுக்கணும், அத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, மெயில் எப்படி எஸ்பிஓக்கு எப்படி நாங்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் சொல்லி தரப் போறேன். நெக்ஸ்ட் எஸ்பிஓடைய ஃபியூச்சர் பிளான். ஸோ அத பத்தியுமே வீடியோ உங்களுக்கு போடப் போறேன். ஓகே. இது எல்லா வீடியோவும் இன்னைக்கே உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா. எந்த ஒரு டவுட் வந்தாலுமே என்கிட்ட கேட்டுட்டு ஸோ அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு தயவு செஞ்சு பண்ணுங்க. தப்பா பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. அன்பு அன்பு விஷயம். தேங்க் யூ.